நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. கஸ்டமர் ஒருத்தர் நம்ம பயணியர் பயோடேங்க் டீமை காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு 5000 லிட்டர் பயோடேங்க் தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தாருங்க. உடனே நம்ம டீமும் அவரோட சைட்டுக்கு விசிட் பண்ணிட்டு நம்ம டேங்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணோங்க. அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தர இன்ஜினியர் சாரும் கஸ்டமர் பக்கத்துல இருந்தாரு. நம்ம டேங்கோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாருங்க. என்னோட ஓன் ஹவுஸ் ஒன்று கோயம்புத்தூர் வடவழியில கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். அங்கேயும் இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நம்ம இன்ஜினியர் சாரோட வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போற சைஸ் 1200 லிட்டர். டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. வீட்டுக்கு பேக் சைடில் இடம் இருக்கு, அங்கே தான் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போறோங்க. இப்போ செப்டிக் டேங்க்னா அது நிறைஞ்சதும் நீங்க லாரி வச்சு க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா? இந்த டேங்க் உங்களுக்கு என்னைக்குமே நிறையாதுங்க. நீங்க லாரி வச்சு க்ளீன் பண்ணவும் தேவையில்லை. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ள வர மனித கழிவுகள் உள்ள இருக்கிற பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. அதனால மனித கழிவுகள் இந்த டேங்குக்குள்ள ஸ்டோர் ஆகாது. இந்த டேங்குக்குள்ள நம்ம 5 அறைகள் கொடுத்துருக்கிறதுனால இந்த 5 அறைகள்லேயே மனித கழிவுகள் முழுவதுமா சுத்தமாகி தண்ணீரையும் சுத்திகரிச்சு வெளியே அனுப்பிச்சிருங்க. வெளியே வர அந்த தண்ணியில எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்க கார்டன் இருந்துச்சுன்னா அதுல விட்டுக்கலாங்க, இல்ல ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதுல விட்டுக்கலாம், இல்ல ரிங் போட்டு நீங்க பூமிக்கு கீழே போற மாதிரி கூட பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல பக்கத்துலயே இவங்க கார்டன் செட்டப் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த தண்ணியை அதுல பாய்ச்சிக்கிறேன்னு சொன்னதுனால நம்ம இங்க அந்த மாதிரி தாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம பயணியர் பயோ டேங்க்ல இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டேங்குக்குள்ளேயே பாக்டீரியா இனப்பெருக்கம் ஆயிக்குங்க. மார்க்கெட்ல கிடைக்கிற நீங்க எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, அந்த பாக்டீரியாவை நீங்க 3 மாதத்திற்கு ஒரு முறை கடைகள் 1500 2000ன்னு பணம் செலவு பண்ணி வாங்கி போட்டிங்கன்னா மட்டும்தான் உள்ள இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. நம்ம பயணியர் பயோ டேங்க்ல மட்டும் எப்படி பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பயணியர் பயோ டேங்க்ல வெப்பநிலை எப்போவுமே ஈவனாக இருக்குங்க. நம்ம டேங்கை நம்ம ரிஜிஸ்டர்ட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியல் செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இம்போர்ட் பண்ணுற ஃபேப்ரிக்கும் இந்த டேங்க்கு மேலே கோட்டிங் கொடுத்துருக்கோங்க. அதனால இந்த டேங்குக்குள்ளே எப்போதுமே ஈவனான டெம்பரேச்சர் இருக்கிறதுனால பாக்டீரியானால ஈஸியாக இனப்பெருக்கம் பண்ண முடியும். இதுவே மார்க்கெட்டில் கிடைக்கிற கான்கிரீட் பயோ டேங்காக இருக்கட்டுங்க, பிவிசி பயோ டேங்காக இருக்கட்டும், இல்லை சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி பயோ டேங்காக இருக்கட்டுங்க, வெளியே வெயில் அடிச்சதுன்னா அதுவும் சூடாயிருங்க, வெளியே மழை பெஞ்சதுன்னா அந்த டேங்க்கும் சில்லுன்னு ஆயிரும். இந்த மாதிரி மாறி மாறி வெப்பநிலை இருக்கிற இடத்துல பாக்டீரியானால இனப்பெருக்கம் பண்ண முடியாதுங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துருவோங்க. இந்த மாதிரி நம்ம சைட் இன்ஜினியர் உங்களுக்கு அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து பர்ஃபெக்டாக இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. 50 வருஷத்துக்கு எந்த ஒரு ரீவொர்க்கும் இல்லாத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. வீடு மட்டும் கிடையாதுங்க, ஸ்கூல், காலேஜ், அப்பார்ட்மெண்ட், ஃபேக்ட்ரின்னு இந்தியா ஃபுல்லாகவே எல்லா இடத்துக்குமே இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ்னு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.